வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் காலையில் எழுந்ததும் நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இரவு முதல் காலை வரை சராசரியாக சுமார் 8லிருந்து 9 மணி நேரங்கள் நாம் எப்போதுமே எதுவுமே சாப்பிடாமல் தூங்குறோம். ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சூழலில் காலை தூங்கி எழும்பொழுது அந்த நாள் முழுவதுமாகவே நம்ம உற்சாகமாக செயல்படுவதற்கு உதவக்கூடிய ஆற்றல் தேவைப்படுது. ஸோ அந்த எனர்ஜி தேவைப்படுவதால் காலை நேரத்தில் சரியான அளவில் உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அந்த வகையில் ஒரு சில உணவுகளை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் சாப்பிட நம்ம தவிர்க்கணும். அப்படி அந்த உணவுகளை தெரியாமல் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனை, வயிற்று உபுசம், செரிமானம் தொடர்பான அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன்ஸ், அசௌகரியங்கள்லாம் ஏற்படும். அதனால என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வெறும் வயிற்றில் நம்ம வெதுவெதுப்பான லெமன் வாட்டரை வந்து எடுத்துக்கலாம். வெதுவெதுப்பான எலுமிச்சை நீரை நம்ம வெறும் வயிற்றில் காலையில் எழுந்ததும் குடிக்கும் பொழுது நம்மளுடைய மெட்டபாலிசம், அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து எலுமிச்சை ஜூஸ் வந்து சிறப்பாக பாதுகாத்து கொள்ளும். அப்போ செரிமானத்தையும் நமக்கு அது மேம்படுத்தும். பல வழிகளில் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம காலையில் எழுந்ததும் வெதுவெதுப்பான எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுக்கலாம். ஸோ நம்மளுடைய இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், மெட்டபாலிசம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும், செரிமானம் எல்லாம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஓட் மில் நம்ம காலை உணவாக எடுத்துக்கலாம். ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்தினுடைய சிறந்த மூலமாக ஓட் மில் இருக்கு. இதை காலை நேரத்தில் எடுத்துக்கொள்வது காலை நேரம் முழுவதுமாகவே வயிறு நிரம்பிய ஒரு ஃபீலை நமக்கு கொடுக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் ஓட் மில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றத தவிர்க்கலாம். இதனால உடல் எடை வந்து அதிகரிக்காமல் எப்போதுமே கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கெல்லாம் உதவிகரமாக இந்த ஓட் மில் இருக்கும். ஸோ ஓட் மில் காலையில் ஃபைபர் சத்தினுடைய ஆற்றலை பெற்று நலமோடு நம்மளுடைய நாளை தொடங்குவதற்கு காலை உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டிய சிறந்த ஒரு உணவு. கிரீக் தயிர் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கிரீக் யோகாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து மற்றும் ப்ரோபயோட்டிக்ஸ் நன்மைகள் வந்து அதிகம் இருக்கு. இது நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். குறிப்பாகவே இந்த வகையான தயிர்களில் நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கும். இந்த நல்ல பாக்டீரியாக்கள் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவிச்சு செரிமானம் எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வழிவகை செய்யறதால அன்றைய நாள் முழுவதுமாகவே நம்ம எனர்ஜியாக சுறுசுறுப்பாக செயல்படலாம். நாளடைவில் நமக்கு எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையுமே இருக்காது. அதுக்கு நம்ம கிரீக் யோகாட்டை காலை உணவாக எடுத்துக்கலாம். முட்டைகள் நம்ம நீராவியில் வேக வைத்து அவித்த முட்டைகளை காலை உணவுகளோட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ புரோட்டீன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது புரதச்சத்தினுடைய வளமான மூலம் என குறிப்பிடப்படக்கூடிய முட்டைகள் பலவிதமான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கு. இப்போ முட்டைகளை ஒரு சத்தான மற்றும் ஊட்டச்சத்து மிகுந்த காலை உணவாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து தினமும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளை மட்டும்தான் சாப்பிடணும். நம்ம அந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு புரதச்சத்து கிடைக்கும். உடலும் தசையும் மனமும் நமக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம இந்த ஆம்லெட் போன்ற வடிவங்கள், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்கள் எடுத்துக்கிறது, பொடிமாஸ் போன்ற எண்ணெயில் வறுத்து பொறுத்த முட்டைகளை வந்து சாப்பிட்றது, பச்சை முட்டையை அப்படியே எடுத்துக்கிறது, இதெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்ளும் போது காலை உணவாக அது நமக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்கும். கிரீன் டீ நம்ம காலையில் வந்து அருந்தலாம். கிரீன் டீயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருந்திருக்கு. எனவே காலை நேரத்தில் கிரீன் டீயை பருகுவது நம்மளுடைய மெட்டபாலிசம், அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறதுக்கும் நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றுவதற்கும் உறுதுணையாக இருக்கும். இதனால் இரத்த நாளங்களில் எந்த விதமான கொழுப்புகளும் வந்து படியாது. ஸோ ரத்த நாளங்கள் மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரிஞ்சி மாரடைப்பு, பக்கவாதம் என எதுவுமே ஏற்படாமல் இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும். அப்போ இதயம் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்காது. ஸோ கிரீன் டீயை காலை உணவாக நம்ம எடுத்துக்கலாம். பெரி பழங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பெரி பழங்களில் கலோரிகள் குறைவாகவும் ஃபைபர் சத்து அதிகமாகவும் இருக்குது. எனவே இது எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கிறவங்க, எடையை பராமரிக்கக்கூடிய முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு சிறந்த ஒரு உணவாக இருக்கும். அதனால் ப்ளூபெரி, பிளாக்பெரி போன்ற பெரி பழங்களை வந்து காலை உணவாக நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாதாம் பருப்பு காலை உணவாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஹெல்த்தி ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரோக்கிய கொழுப்புகள், புரதம் மற்றும் ஃபைபர் சத்து இதனுடைய சிறந்த மூலமாக பாதாம் பருப்பு இருக்குது. இந்த பாதாம் பருப்பு வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிடுவது நல்ல திருப்திகரமாக இருக்கும். அதே சமயம் நம்ம எப்போதுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். பாதாம் பருப்பை நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்டோட நம்ம சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். சியா விதைகள், ஸோ இந்த சியா சீட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலை உணவுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உணவாக இருக்கும். சியா விதைகளில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மற்றும் நார்சத்து
நிறைந்திருக்கு. இதை காலை நேரத்தில் எடுத்துக்கொள்வது நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அளிக்கும். ஸோ நம்மளுடைய உடலுக்கு தேவையான முழுவதுமான ஊட்டச்சத்துக்களை சியா விதைகள் அளிக்கிறதால எந்த விதமான ஊட்டச்சத்து குறைபாடுமே நமக்கு இருக்காது. சியா விதைகள் அந்த ஊட்டச்சத்து குறைபாடுகளை நீக்கி உடலை ஆரோக்கியமாக வைக்கும். அந்த நாள் முழுவதுமாகவே சிறப்பாக சுறுசுறுப்பாக எனர்ஜியாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக செயல்படுவதற்கு சியா விதைகள் உறுதுணையாக இருக்கும். ஸோ இந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்வது போலவே வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிடாம ஒரு சில உணவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு சில உணவுகளை தவிர்ப்பதால் தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ அந்த வகையில் காஃபி வந்து ஒரு முதன்மை பானமாக இருக்குது. ஸோ ஒரு எனர்ஜி ட்ரிங்க்குக்காக காஃபி வந்து எடுத்துக்குவாங்க. காஃபியில் 20% அளவுக்கு நம்ம சிக்கரி வந்து சேர்த்தே ஆகணும். ஒரு நாளைக்கு நம்ம காஃபி எடுத்துக்கிற முடியும்னா 2 கப் காஃபி அந்த அளவு நமக்கு போதுமானது. அந்த அளவு அதிகரிச்சது அப்படின்னா அது நம்மளுடைய உடலுக்கு எப்போதுமே ஆபத்து தான். குறிப்பாக ஒரு விஷயம் நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும், காஃபியோ டீயோ எதுவோ காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்கே கிடையாது. நம்ம உணவுகளை காலை உணவோ மதிய உணவோ இரவு உணவோ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வேணால் நம்ம வந்து இந்த காஃபி டீ பால்லாம் எடுத்துக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. காலை எழுந்ததும் வெறும் வயிற்றில் காஃபி குடிச்சிங்கன்னா வயிற்றில் வந்து ஆசிட் உற்பத்தி அதிகரிக்கும். ஸோ இது வந்து கெஃபைனுடைய அளவு அதிகரித்து சிலருக்கு செரிமானம் சார்ந்த அசௌகரியங்கள் மயக்கம் போன்றவைகள்லாம் ஏற்படுத்தும். அதனால் காலையில் நீங்கள் காஃபி எடுத்துக்கொள்ளவே கூடாது. காரமான உணவுகள் அதை வந்து காலையில் நம்ம வெறும் வயிற்றில் முதல்ல சாப்பிடவே கூடாது. காலை டயட்டில் காரமான உணவுகளை சேர்த்துக்கொள்வது ஸ்டொமக் லைனிங்கை வந்து எரிச்சலடைய செஞ்சு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அல்லது அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கு வழிவகுக்கும். ஸோ அந்த மாதிரி அஜீரண பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னா நீங்கள் காலையில் எழுந்ததும் இந்த காரசாரமான உணவுகளை நொறுக்கு தீனிகளாகவோ அல்லது உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வதோ விட்டுவிடுங்க. சிட்ரஸ் பழங்கள் நீங்கள் காலையில் எழுந்ததும் எடுத்துக்கொள்ளவே கூடாது. பொதுவாக சிட்ரஸ் பழங்கள் வந்து அமிலத்தன்மை கொண்டவையாக இருக்கும். இதை நம்ம வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது நம்ம வயிற்றில் ஆல்ரெடி வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சுரந்துகிட்டு இருக்கும். ஸோ அது வந்து உணவை எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி மறுபடியும் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது இன்னும் வயிற்றில் நமக்கு கூடுதலாக எரிச்சலை ஏற்படுத்தி பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். செரிமானம் சார்ந்த அசௌகரியத்தை ஏற்படுத்தும். அதனால் சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய ஆரஞ்சு பழம், திராட்சை பழம், குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கக்கூடிய பழங்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது. கார்போனேட்டப்பட்ட ட்ரிங்க்ஸ், அதாவது நமக்கு கார்பாலிக் அமிலம் இது மாதிரி பாஸ்பாரிக் அமிலம் இருக்கக்கூடிய நிறைய உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளவே கூடாது. காலையில் கார்பனேட்டப்பட்ட பானங்களை வெறும் வயிற்றில் பருகும்போது வாயு சார்ந்த பிரச்சனை, வயிற்று உபசம் உள்ளிட்ட சிக்கல்களை வந்து அது ஏற்படுத்தும். ஸோ நமக்கு வந்து 1% கூட நன்மைகளை தர முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய பானங்கள் தான் இந்த குளிர்பானங்கள், செயற்கை குளிர்பானங்கள். அதை எதுவுமே வந்து நம்ம இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸை வந்து எடுத்துக்கொள்ளவே கூடாது. சர்க்கரை நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம காலையில் சாப்பிட்றத தவிர்க்கணும். காலை எழுந்ததுமே சர்க்கரை நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிளட்டில் சுகருடைய அளவு வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அதை அதிகரிக்க வச்சிடும். அப்போ பிளட்டில் சுகருடைய அளவு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து சுகர் ப்ராப்ளம் நமக்கு வந்துடும். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு இருக்கக்கூடிய நீரிழிவு நோயாளியாக நம்ம மாறிடுவோம். அதனால் காலையில் நம்ம எப்போதுமே சர்க்கரை நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளவே கூடாது. வறுத்த உணவுகள், எண்ணெயில் வறுத்து பொரித்த உணவுகளை வந்து காலையில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. வறுத்த உணவுகளில் ஆரோக்கியமற்ற கொழுப்புகள் அதிகம் இருக்குது மற்றும் வெறும் வயிற்றில் வறுத்த உணவுகள் எளிதில் ஜீரணமாகாது. அது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தும் நமக்கு. அப்போது அந்த ஜீரணமாகக்கூடிய அந்த நேரம் முழுவதுமே அந்த நாள் முழுவதுமாகவே நம்ம மந்தமாக சோர்வாக இருப்போம். உறக்கம் நம்ம எளிதாக தழுவிக்கொள்ளும். அப்போ நம்மளால் ஒரு வேலையை வந்து முழுவதுமாக செஞ்சு முடிக்கவே முடியாது. அதனால் காலை நேரங்களில் நம்ம கண்டிப்பாக வறுத்த பொரித்த உணவுகளை, எண்ணெயில் வறுத்த பொரித்த அந்த ஆயில் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது. பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நம்ம தொடவே கூடாது. பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் பெரும்பாலும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அடிட்டிவ்ஸ் மற்றும் செயற்கை பொருட்கள் அதிகமாக கலக்கப்பட்டிருக்கும். ஸோ இதை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவது வயிறு அசௌகரியங்களை நமக்கு வந்து ஏற்படுத்தும். அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கு காலையில் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கொள்ளவே கூடாது. பால் பொருட்கள் நம்ம அறவே தவிர்க்க வேண்டிய ஒன்று. இப்போ காலையில் எழுந்ததுமே நம்ம வந்து பால் பொருட்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிலருக்கு ஜீரணிக்க அது கஷ்டமாக இருக்கும். குறிப்பாக வெறும் வயிற்றில் பால் பொருட்கள் எடுத்துக்கொள்வது ஜீரண கோளாறை ஏற்படுத்தக்கூடும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய உணவுகளை தவிர வேறு சில உணவுகளை வந்து உட்கொள்ளும் போது நீங்கள் எப்படியாவது உங்களுக்கு அசௌகரியமாக உணர்றீங்க அப்படின்னா அந்த உணவுகளை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ சொல்லக்கூடிய உணவுகளை சேர்த்து காலையில் உங்களுக்கு ஒரு உணவு சாப்பிட்டா அந்த உணவு ஒத்துக்கலைன்னா நீங்கள் அதை எடுத்துக்கூடாது. ஸோ ஆரோக்கியமாக உங்களுக்கு வந்து முன்னாடி சொல்லியிருக்க மாதிரி அந்த உணவுகளை மட்டுமே காலையில் எழுந்ததுமே நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம். உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்துக்கலாம். மற்ற எந்த உணவுகளை வந்து காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்காதீங்க. இது உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.